திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இப்ப நம்ம 2ஆம் தந்திரத்துல 3வது தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். முதல் பார்த்த தலைப்பு அகத்தியம், 2வது பார்த்த தலைப்பு பதிவழியில் வீரட்டம் 8 பார்த்தோம். இன்னைக்கு 3வது தலைப்பு லிங்க புராணம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 தலைப்புலையும் கதைகள் தான் வந்தது. இன்னைக்கு பார்க்கிற தலைப்பும் கதைகள் தான் வரப்போகுது. முதல் லிங்க புராணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லிங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோயில்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். அது சிவனோட ஒரு குறியீடு. அது ஒரு உருவமும் இல்லாம, அருவமும் இல்லாம, உருவமா நம்ம அந்த லிங்கத்தை பார்த்திருப்போம். புராணம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, பூரணத்துல இருந்து வந்தது புராணம். பூரணம் அப்படின்னா ஒரு இது முழுமை அடைஞ்சிருச்சுன்னா, நம்ம ஒரு கொழுக்கட்டைய கூட பூரணம்னு சொல்லுவோம். அந்த கொழுக்கட்டைக்குள்ள நெறைய விஷயங்கள வச்சு அத நல்லா முழுமையா மூடி வச்சிருப்போம். அப்ப பூரணம் அப்படின்னா முழுமை பெற்றது. அதுல இருந்து வரக்கூடிய கதைகள நம்ம புராண கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஆணி வேர் அந்த புராணத்துல இருக்கும். அத அப்படியே நமக்கு கதைகளா சொல்லிக்கிட்டு வருவாங்க. அதுக்கு பெயர் புராணம். இப்ப லிங்க புராணம் அப்படிங்கிறது அந்த சிவலிங்கத்தினுடைய குறியீட்டுல இருந்து வரக்கூடிய கதைகள். இது ஏன் இப்படி கதைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஏதாவது ஒண்ணு உணர்றோம். இல்ல இப்ப நம்ம இந்த திருமந்திரமே படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இத ஒரு YouTubeல பதிவு பண்றோம். இல்லைன்னா ஒரு பென் டிரைவ்ல அத ரெக்கார்ட் பண்ணி, அடுத்து வர்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு நாம நெனைக்கிறோம். இப்ப நம்ம அம்மா, அப்பா காலத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இத ஒரு புக்கா போட்டிருப்பாங்க. ஒரு டைப் பண்ணி அத வச்சிருந்து நமக்கு குடுக்கலாம்னு நெனைச்சிருப்பாங்க. நம்ம அம்மா, அப்பா காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி அத ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அதுதான் அந்த ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருப்பாங்க. இல்ல கல்வெட்டுக்களா சில இடங்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி தான் முடியும். அதுக்கும் முன்னாடி வாழ்ந்தவங்க, அந்த எழுத்து வடிவமே வர்றதுக்கு முன்னாடி, அவங்க எப்படி ஒரு விஷயத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா, சில கதைகள் மூலமா அத அப்படியே வழி வழியா வரட்டும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஓசை அந்த வடிவத்துக்கும் முன்னாடி அவங்க அத எப்படி சொல்லியிருப்பாங்க. எ எ எந்த வரி வடிவமும் இல்லாம, ஒலி வடிவமும் இல்லாத அந்த ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க எப்படி அத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க உணர்ந்த விஷயங்கள ஓவியங்களா வரைஞ்சிருப்பாங்க. இல்ல சிலைகளா செதுக்கியிருப்பாங்க. ஆ இந்த மாதிரி தான் நெறைய மலை அடிவாரங்கள்ல அவங்க சொல்ல வந்தத ஓவியங்களாவே வரைஞ்சோ, இல்ல அத செதுக்கியோ, அவங்க மனசுல இருந்தத அப்படியே பதிய வச்சிருப்பாங்க. அடுத்து ம் அடுத்து ஒலி வடிவம் மட்டும் வரும்போது, அத பார்த்து அவங்க புரிஞ்சுகிட்டத கதைகள் மூலமா அப்படியே சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்புறம் அப்படியே அது டெவலப் ஆயி வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி வந்த ஒரு குறியீடு தான் லிங்கம். அந்த லிங்கத்துக்குன்னு சில மொத அந்த லிங்கத்த அவங்க வடிவமைக்கும்போது, அத உணர்ந்தவங்களுக்கு அதுதான் பூரணமா அந்த லிங்கத்துக்கு என்ன பொருள்? எதுக்காக இப்ப இந்த லிங்கத்த நம்ம உருவாக்கணும்? அது என்ன சொல்ல வருது? அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். அத அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, அதுல இருந்து ஒரு கதையா குடுத்திருப்பாங்க. அப்ப இருந்து அது வந்துகிட்டே இருக்கறனால, அது புராண கதைகள். அதுக்கு நம்மளால எவிடன்ஸோ எதுவுமே குடுக்க முடியாது. அது ஒரு காலத்துல அவங்க உணர்ந்து அத சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அது காலப்போக்குல என்ன ஆகும்னா, ஒரு கதையா இருந்தது பல கதைகளா அப்படியே திரிந்து, இப்ப நம்மகிட்ட சேரும்போது எது உண்மை, எது பொய்யின்னே தெரியாத மாதிரி நம்ம இப்போ ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இப்ப இந்த லிங்க புராணத்துல திருமூலர் அந்த லிங்கத்துக்கு என்ன அந்த குறியீடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத அவர் சில பாடல்கள் மூலமா சொல்லியிருக்காரு. மொத்தம் லிங்க புராணத்துல 6 பாடல்கள் இருக்கு. சின்ன கதைகள் மூலமா அத சொல்லியிருக்காரு. அந்த லிங்கத்தோட குறியீடு என்னன்னா, ஒரு விஷயத்த அதுதான் உருவாக்கி குடுக்குது. அதுதான் திரும்ப ஒடுக்கவும் செய்யுது. அத திரும்ப தனக்குள்ள ஒளிச்சியும் மறைத்தும் வச்சுக்கிடுது. ஒண்ண வெளிய விடுது, திரும்ப அத உள்ளேயும் வாங்கி வச்சுக்க கூடியது. அது எதனால அப்படி செய்யுது?
அந்த 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 லிங்கம் வந்து தாம்பாட்டுல இருக்க வேண்டியதானே. எதுக்கு ஒண்ண தோற்றுவிக்கணும், திரும்ப அதை எதுக்கு தனக்குள்ளே ஒடுக்கியும் வைக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு அருள் நிலை. நம்மளுடைய நல்லதுக்காக தான் செய்யுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அது வந்து லிங்கத்தினுடைய ஒரு அருள் குறி தான் அந்த தோற்றமும், ஒடுக்கமும் நிறைந்தது அப்படிங்கிறத சொல்றது தான் அந்த லிங்கத்தோட பொருள். அ புராணம் அந்த பழமையான கதைய சொல்லக்கூடியது லிங்க புராணம். 347வது பாடல்ல இருந்து பார்க்கலாம். அடி சேர்வன் என்னையம் ஆதியை நோக்கி முடிசேர் மலைமகனார் மகள் ஆகித் திடம் ஆர் தவஞ்செய்து தேவர் அறியப் படியார அர்ச்சித்து பத்தி செய்தான்லே. இதனுடைய கதை என்னன்னா, அந்த பர்வத மலை சாரி அந்த மே அந்த பர்வத மலைன்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை. அதுல இருக்கக்கூடிய அந்த அரசன், அந்த அரசனுடைய மகள் தான் வந்து பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமான வந்து திருமணம் செஞ்சுகிட்ட அந்த கதைய வந்து சொல்றதுதான் லிங்கத்தினுடைய புராண கதை அப்படின்னு இது ஒரு முதல் கதையா சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி வந்து சக்தி போய் சிவனை அடையிறாங்க அப்படிங்கிற அந்த தத்துவத்தை சொல்றதுதான் லிங்கத்தினுடைய புராண கதையா சொல்லியிருக்காங்க. அடி சேர்வன், அடி அப்படின்னு சொல்றது சிவபெருமானுடைய திருவடியை. சேர்வன் அப்படின்னா சக்தி வந்து சொல்றான், நான் கட்டாயம் சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தே தீருவேன் அப்படின்னு பார்வதி தேவி சொல்ற மாதிரி. என்ன எம் ஆதியை அப்படி பார்வதி தேவி யார ஆதியை அப்படிங்கிறது முதல்ல தோன்றுனவங்களதான் ஆதியே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல சிவபெருமானதான் ஆதியேன்னு சொல்றா. அப்ப முதல் கடவுளான நீ உன்னுடைய திருவடியை நான் கட்டாயம் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதியை நோக்கி சிவபெருமான நோக்கி பார்வதி தேவி சொல்றாங்க. முடிசேர் மலைமகனார் மகள். முடிசேர் அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதி. இங்க இருக்கக்கூடிய அந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப நம்ம நம்ம தலை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. மலைகளுக்கே அரசன் மாதிரியான ஒரு மலை. அந்த மலையினுடைய மகனார் மகள், மலைமகனார் மகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த மலைவாழ் அரசனுடைய மகள் அப்படின்னு சொல்றது பார்வதி தேவி. அவங்கதான் அப்படி சொல்றாங்க. மகனார் மகளாகி திடமார் தவம் செய்து. திடமார் தவம் அப்படிங்கிறது நிறைய தவம் இருக்கு. அதுல திடமார் தவம் அப்படிங்கிறது இந்த உலக பொருட்களுக்காக எதை நோக்கியும் தவம் செய்யாம சிவனை நோக்கி மட்டுமே தவம் செய்யறது. இப்ப நிறைய பேரு தவம் பண்ணி ஒவ்வொரு வரமா கேட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் திடமார் தவம் கிடையாது. சிவபெருமான மட்டும் அடையணும் அப்படின்னு நினைச்சு தவம் இருக்கிறது சிவமார் திடமார் தவம். அத செய்யறாங்க. அதை செய்து தேவர் அறிய எதுக்காக செய்யறான்னா, தேவர்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், எப்படி தவம் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தவம் செய்து படியார அர்ச்சித்து. படியாரனா படிந்து அவருக்கு வந்து அடி பணிந்து அர்ச்சித்து சிவபெருமானையே அர்ச்சித்து எப்படி அர்ச்சனை தூவி அவங்கள எப்படி வணங்கணுமோ அதே மாதிரி அர்ச்சித்து பத்தி செய்தாலே பக்தியோட அந்த முறைப்படி செய்து இறைவனை போய் அடைந்தாள் அப்படிங்கிறதுதான் அந்த கதை. ஒரு பெரிய மலை அரசனுடைய மகளான பார்வதி தேவி சிவபெருமான அடைந்தே தீரணும்னு ஒரு தவம் செய்து அடைஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த லிங்கத்தினுடைய கதை. லிங்கம் சொல்லக்கூடிய அந்த அருள் வந்து இதுதான் எப்படி போய் அடையணும்னு. இப்ப அந்த அந்த லிங்கத்தை எடுத்துக்கலாம். அதுல அது எப்படி செய்யறாங்க இந்த கதை அதோட எப்படி பொருந்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த லிங்கத்துக்கு வந்து அத 2 பகுதியா எடுத்திருப்பாங்க. கீழ ஒரு பகுதி இருக்கும், மேல ஒரு பகுதி இருக்கும். அது 2யும் பொருத்துற மாதிரி தான் அந்த லிங்கம் வந்து செய்வாங்க.
இப்ப இந்த இடத்துல அந்த ஒரு சக்தி, அந்த மலை அரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய சக்தி யாருன்னா, நம்ம உடல்ல கீழ இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி. ஆ சிவன் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. அப்ப அந்த சிவன போய் அடையணும்னா, இந்த சக்தி வந்து தவம் இருக்கணும். ஆ அந்த குண்டலினி சக்தி நம்ம செய்யக்கூடிய சில பயிற்சிகள்னால, ஆ அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறும். ஒவ்வொரு சக்கரங்களா மேல எழுந்து போகும். அதுதான் அந்த லிங்கத்தினுடைய குறியீடு. நடுவுல இருக்க அந்த லிங்கம் வந்து குண்டலினி சக்தி அந்த முதுகு தண்டு வழியா அப்படியே மேல எழும்பி போறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக குடுத்த அந்த குறியீடு தான் லிங்க குறியீடு. அதுல இந்த சக்தி வந்து மேல ஏறி போகும்போது, நம்மளுடைய தலையில இடது பக்கமா இருக்கக்கூடிய அங்க இருக்கிறது சிற்சக்தி, கீழ இருக்கிறது குண்டலினி சக்தி. இந்த சக்தி மேல போய் அந்த சக்தியோட இணையிறது தான் சிவபெருமான அடையக்கூடிய அந்த அந்த நிலை. அதுதான் முதல் கதையா, லிங்கம் சொல்லக்கூடிய அந்த குறியீடு என்னன்னா, கீழ இருக்கிற சக்திய இப்படி மேல எழுப்பிக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது. இது முதல் கதை. அடுத்து 2வது பாடல் 348. திரிகின்ற முப்புரம் செற்ற பிரானை அரியன் என்று எண்ணி அயர்வுற வேண்டா புரிவுடையாருக்குப் பொய்யலன் ஈசன் பரிவோடு நின்று பரிசறிவானே. இந்த கதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீரட்டானத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரு அரக்கன் அவனுக்கு வந்து 3 மகன் இருப்பான். 3 பேரும் கடலுக்கு நடுவுல 3 விதமான கோட்டைகள் கட்டியிருப்பாங்க. தங்கம், வெள்ளி, இரும்பு. இந்த 3 கோட்டைகளும் ஒண்ணு சேர்ந்தா அழிஞ்சு போயிடும்னு, அது ஒண்ணு சேராதபடிக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள யாராலயும் அழிக்க முடியாது. அப்ப சிவபெருமான் வந்து பஞ்சபூதங்கள கலவையா செஞ்சு ஒரு தேர் எடுத்துட்டு, அதுக்கு சூரியனையும், சந்திரனையும் சக்கரமா பூட்டிட்டு, அ மேருமலைய வில்லா வளைத்து, அந்த கோட்டைய நோக்கி ஒரு சிரிப்பு சிரிக்கும்போதே, அது 3 கோட்டையும் எரிந்து போயிரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கதையோட இதுதான் இந்த லிங்கத்தினுடைய குறியீடு அப்படிங்கிறது 2வது கதை. திரிகின்ற முப்புரம். ஆ இந்த திரிகின்றன அப்படின்னா, இப்படி திரிஞ்சுகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எங்கும் இருக்கக்கூடியது. நம்ம முழுவதுமா பார்க்கக்கூடியது, உளவியபடி இருக்கக்கூடியது. முப்புரம் அப்படிங்கிறது மும்மலக்கோட்டை. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 3 கோட்டை என்னென்னன்னு பார்த்தோம். ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 கோட்டையை தான் அழிக்க முடியாம இருக்கும். சிவபெருமான் துணையோட நாம அழிச்சிட்டோம்னா, நம்ம இறைவன் அடைஞ்சிரலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த முப்புரம் அப்படின்னு சொல்றது மும்மலக்கோட்டையை செற்ற பிரானை. அந்த இறைவன இந்த இந்த 3யுமே நாம அழிச்சிட்டோம் அப்படின்னா தான் இறைவன அடைய முடியும். அரியன் என்று அண்ணி அயர்வுற வேண்டாம். அப்ப அது கோட்டைன்னு எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அத அழிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அ அத அசைக்கவே முடியாது. இந்த ஆணவம், கன்மம், மாயை நம்மள விட்டு போகவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்காக, அத வந்து ஒரு பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அத நம்ம உடனே நமக்கு எந்த பிறவில இந்த 3 மலங்களும் போயி நாம எப்ப அடைய போறோம் இறைவன அப்படின்னு நம்ம வந்து நம்மளால முடியாதோன்னு நாம நினைக்க கூடாது என்று எண்ணி அயர்வுற வேண்டாம். நம்மளால முடியாதுன்னு நினைச்சு மனம் தளர வேண்டாம். பரிவுடையார்களுக்கு ஆ அத அத தவமா செய்து அந்த மும்மலத்தை நீக்குபவர்களுக்கு பொய்யலன் ஈசன். ஈசன் வந்து பொய்யானவன் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அந்த மும்மலத்தையும் நீக்குனாங்கன்னா, உண்மையாவே ஈசன வந்து நம்ம அடையலாம். அது பொய் கிடையாது. அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பரிவோடு நின்று பரிசறிவானே. அ அப்ப நமக்கு நம்பிக்கை இருந்தா போதும். இறைவன அடைஞ்சிரலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலே போதும். பரிவோடு அப்படின்னா, அன்போடு நாம நின்றோம்னா, நம்ம அன்போட இருந்தோம்னா, பரிசறிவானே அவன் நமக்கு அவன் அடங்கி வந்துருவான். அதுதான் வந்து அடியாருக்கு அடியேன் அப்படின்னு தான் சிவபெருமான சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம அவருக்கு அடிமையாகி அவர் மேல அன்பு செலுத்தினோம்னா, அவரு நமக்கு அடிமையாகி வந்துருவாரு. எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு உறவு வந்து இருக்காது. நம்ம யார்கிட்டயாவது அடிமையா போனோம்னா,
அவங்க நம்மள நல்லா வச்சுப்பாங்க, பாத்துப்பாங்க அவ்வளவுதான். இல்ல அவங்க நமக்கு அடிமையா திரும்ப மாற மாட்டாங்க. ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது. பரிவோடு நின்று பரிசறிவானே. நம்ம அன்பா இறங்கி அவனுக்கு அடிமையாகுற மாதிரி போனா, அவன் நமக்கு இறங்கி அடிமையாகி நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்வாரு. அதுதான் சுந்தரர் கதையில வரும். சுந்தரர் அவர் மேல அன்பா இருந்து அவருக்காக உருகி பாடின பிறகு அவருக்கு அடிமையா சிவபெருமானே வந்து சுந்தரருக்காக பல வேலைகள் செய்து நட்பா இருப்பாருன்னு. அதுதான் அடியாருக்கு அடியேன். அப்ப சிவபெருமான் இந்த 3 இது மட்டும் போயிருச்சுனாலே போதும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து எழுந்து வருவாரு. இது வந்து எப்படி அந்த கதைகள்ல பொருந்துது அப்படின்னா, அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த ஆவுடை வந்து இந்த மும்மலங்கள் அப்படின்னா, அது வந்து என்னைக்கு அழிக்கப்படுதோ, அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்குள்ள உயர்ந்து வருவாரு. இந்த 3 இருக்கிற வரை அவரால மேல நம்மளால மேல வந்து அவர பார்க்க முடியாது. எப்ப இந்த மும்மலங்களும் அழிக்கப்படுதோ, அப்ப நம்மளால அந்த சிவபெருமான வந்து அடைய முடியும். இது 2வது கதை. முதல் கதை நம்ம வந்து தவம் செய்யணும். நம்மளுடைய குண்டலினி சக்திய எழுப்ப முயற்சி பண்ணணும். முதல் கதை. அத எழுப்பும்போது நமக்குள்ள ஆணவம், கன்மம், மாயை இந்த மும்மலங்களும் வரும். அது அறுபட்டால் தான் நம்மளால சிவன அடைய முடியும். இந்த 2 கருத்த வந்து 2 கதைகள்ல சொல்லியிருக்கார். 3வது பாடல் 349 ஆழி வலம் கொண்டு அயன்மால் இருவரும் ஊழி வலம் செய்ய ஒண்சுடர் ஆதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரம்மருக்கும் வாள் கொடுத்தானே. ஆழி அப்படிங்கிறது கடலை குறிக்கும். ஆஹ் வெளியில ஆழி அப்படிங்கிற கடல் வந்து நம்ம உடல்ல எதுனா 2வது சக்கரம் சுவாதிஸ்தானம். அதுதான் வந்து நீர்பூதத்துக்கான சக்கரம். அதுதான் வந்து இந்த இடத்துல ஆழி அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதுதான் கடல். 2ம் எதுனாலும் நாம எடுத்துக்கலாம். வளம் கொண்டு அந்த கடல் மேல இருக்கக்கூடிய இல்ல அந்த கடலை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா அயன் மால் இருவரும். அயன் அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கும். மால் அப்படிங்கிறது திருமாலை குறிக்கும். இந்த பிரம்மனும் திருமாலும் அந்த நிலபூதம், நீர்பூதம், நெருப்பு பூதம் இந்த 3க்கும் இடையில இருக்கக்கூடியவங்க இந்த இருவரும். திருமாலும் பிரம்மனும் இருவரும் ஊழி வலம் செய்ய ஒண்சுடர் ஆதியும். ஊழி வலம் செய்னா ஊழி அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலம். அதாவது பிரம்மா வந்து படைப்பாரு, விஷ்ணு வந்து காப்பாரு, திருமால் காப்பாரு, ருத்ரன் வந்து அழிப்பாரு. அதான் வந்து ஊழி காலம். அப்ப அந்த 3வதா வரக்கூடியவர் அந்த ஊழி வலம் செய்ய அப்படிங்கிறது ருத்ரனை குறிக்கும். சுடர் அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்த ஒரு சுடராக இருக்கக்கூடியது. அது யாருன்னா ஆதி. இந்த 3மே யாருக்குள்ள அடங்கிடுறாங்க? சிவனுக்குள்ள இந்த மூவருமே அடங்கிடுறாங்க. ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி. இந்த இடத்துல ஆழி அப்படிங்கிறது சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம். அந்த திருமால் கையில இருக்கக்கூடிய அந்த ஆழி அப்படிங்கிறத அந்த சக்கரத்தை கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாலி பிரம்மருக்கும் வாள் கொடுத்தனன். எப்படி வந்து திருமாலுக்கு வந்து சக்கரத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி வாலி அப்படிங்கிறது அது ஒரு பிரம்மா கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்டக்கூடிய ஒரு ஆயுதம் தான் வந்து வாலி. அத அத வந்து ஒரு வாள் மாதிரி அத வந்து பிரம்மாக்கு வந்து கொடுத்திருக்காரு. யாரு சிவபெருமான் வந்து குடுத்திருக்காரு. அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, திருமாலுக்கு சக்கரத்தையும், பிரம்மனுக்கு வந்து அந்த வாளும் குடுத்திருக்காங்க. எதுக்காக குடுத்திருக்காங்க? இதுக்கு முந்தின பாடல்ல பார்த்தோம் இல்லையா? இந்த மலங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு. அது எப்படி முடியும் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 சக்தி, மால், அயன் அவங்க 2 பேர்கிட்டயும் இந்த சக்திகளை குடுத்து நம்ம கிட்ட அந்த மும்மலங்களையும் அறுக்கிறதுக்காக உதவுறார். இதுதான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. அது எப்படி எப்படி வந்து அது அறுக்கப்படும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப பிரம்மா அப்படிங்கிறது யாருன்னா, படைத்தல் தொழில செய்யக்கூடியது. அவர் இருக்கக்கூடியது தாமரை பூ மேல இருப்பாரு. அவருக்கு 4 முகங்கள் இருக்கும். இதெல்லாமே அந்த புராண கதைகள். அவங்க ஒரு காலத்துல பிரம்மா அப்படின்னு அவங்க உணரும்போது, அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு வடிவம் குடுத்துருக்காங்க. அவருடைய இடது கையில ஒரு ஒரு ஜாடிய குடுத்து, அதுல ஒரு தீர்த்தம் இருக்கும். அப்புறம் வலது கையில வந்து அந்த வாள் ஒரு விஷயத்த அறுக்கக்கூடிய சில இது குடுத்திருப்பாங்க. அப்புறம் சில இதுல இந்த புக்கு இது எல்லாமே பிரம்மாக்கு இருக்கும். அதே தான் சரஸ்வதிக்கும். இது எல்லாமே சரஸ்வதிக்கும் பொருந்தும். இது 2ம் அந்த பிரம்மானா இது எல்லாமே இருக்கும். திருமாலுக்கு எப்படி இருக்கும்னா, லக்ஷ்மியும், திருமாலும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். திருமாலுடைய தொப்புள்ல இருந்து ஒரு கொடி போயி, அதுல தாமரை வந்து, அதுல பிரம்மா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன குறியீடுகள். இதுல இதுல இருந்து அவங்க வந்து பல விஷயங்கள வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்மா அப்படிங்கிறது யாருன்னா, அவரு படைத்தல் தொழில செய்றாரு. இப்ப ஏற்கனவே நம்ம பிரம்மாவ பத்தி பார்த்துட்டோம். படைத்தல் அப்படின்னா, நம்மளுடைய மனம் தான் வந்து படைத்தல் தொழில் செய்யும். இப்ப நம்ம ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ண போறோம், இல்ல ஒரு பொருள உருவாக்க போறோம்னா, நம்ம மனம் வந்து மொதயே அந்த படைத்தல் தொழில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு செஞ்சுரும். அப்ப இந்த தாமரை பூ வந்து எத குறிக்கும் அப்படின்னா, தாமரை பூ வந்து சேறுலயும், சகதியிலயும் இருந்தாலும், சுத்தமான நீர மட்டுமே அது எடுத்து, அந்த தண்டு வந்து மேல வரைக்கும் கொண்டு வரும். அதே மாதிரி தான் படைத்தல் தொழில செய்யும்போது, நம்மளுடைய மனம் இருக்கும் எப்படி இருக்கும்னா, பல கெட்ட விஷயங்கள் நம்மள சுத்தி இருந்தாலும், அதுல இருந்து சுத்தமான ஒரு இத மட்டும் எடுத்து, இந்த மனம் வந்து படைத்தல் தொழில பண்ணும். அதுதான் பிரம்மா. ஆம் அந்த அ இது அன்னப்பறவை. பிரம்மாக்குரிய அன்னப்பறவை. அது என்ன செய்யும்னா, அ தண்ணியும், பாலும் கலந்திருந்தாலும், அந்த தேவையில்லாத நீர விட்டுரும். தேவையான இத மட்டும் தான் எடுக்கும். அதே மாதிரி தான் பிரம்மா நம்மளுடைய மனதுடைய தன்மை என்னன்னா, இந்த அறிவற்ற பொருள் அதெல்லாம் விட்டுட்டு, அந்த சுத்தமான அறிவ மட்டும் எடுக்கிறது தான் வந்து பிரம்மா. ஆனா இது இது எல்லாமே அந்த பிரம்மாக்குரிய குவாலிஃபிகேஷனா இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு சக்தி தான் வந்து பிரம்மா அப்படின்னு அந்த காலத்துல இத்தன விஷயங்கள அந்த ஒரு உருவத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப விஷ்ணு எப்படி இருப்பாருன்னா, ஆ ஒ இப்ப இது இது எல்லாமே இடது கண்ணுக்கு உரியது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சிந்தனை, கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் தன்மை, ஒரு சக்திக்குரிய அந்த நிலைகளா இது எல்லாமே இருக்கும். ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து படைக்கக்கூடியது, ஒரு உயிர உருவாக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த இடது பக்கத்துக்குரியதா இருக்கும். இப்ப அந்த வலது யாரு அப்டின்னா, திருமால். இவருடைய தொழில் என்ன அப்டின்னா, ஆ இவர் வந்து அந்த கடல்ல தான் வந்து இருப்பாரு. இது வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள், எமோஷன்ஸ், ஆசைகள் இது எல்லாத்தையுமே குடுக்கக்கூடியது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் தான் வந்து இது எல்லாத்தையுமே குடுக்கும். இவருடைய மனைவி யாருன்னா லக்ஷ்மி. நம்ம ஒரு விஷயத்த காக்குறதுக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து செல்வம் வேணும். அது எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய அந்த சக்தி தான் வந்து அ அந்த திருமால். அப்ப இவுங்க கிட்ட வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்டின்னா, இது வந்து வலது கண்ல இருக்கக்கூடியது. இதுதான் வந்து செயலா இருக்கும். நம்ம சூரியன் அப்டின்னு சொல்றது, சூரிய நாராயணன் அப்டின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு திருமாலோட ஒரு உருவமா சூரியன சொல்வோம். சூரியனுக்கு என்ன குறியீடு குடுத்திருப்பாங்கன்னா, 7 குதிரைகள் வந்து சேர்ந்து அந்த இத இழுத்துட்டு போற மாதிரி. அந்த 7 அப்படிங்கிறது 7 நிறத்த குறிக்கும். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு நிறம், அந்த வெள்ளை நிறம் 7 நிறங்களா அந்த விப்ஜிஆர் மாதிரி 7 நிறங்களா பிரியிறது தான் வந்து நம்மளுடைய ஆற்றல். அந்த ஆற்றலுடைய குறியீடு தான் வந்து குதிரை. நம்ம சயின்ஸ்ல எல்லாத்தையும் அந்த குதிரை திறன், ஹார்ஸ் பவர்ன்னு தான் படிப்போம் இல்லையா? அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தான் வந்து ஒரு விஷயத்த செயல்படுத்தும். இப்ப பிரம்மாக்குள்ள ஒரு பெயிண்டிங் வரையணும், ஒரு பொருள உருவாக்கணும்னு தோணிருச்சு அப்டின்னா,
திருமால் நம்மளுடைய வலது கண்ல இருக்கக்கூடிய வலது உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் பிரம்மா குடுத்தத முடிச்சு காட்டும். அத வந்து செஞ்சு காட்டும். இப்படி இது 2ம் வந்து தனித்தனியா இருக்கும். நம்ம உடலுக்குள்ளேயே 2 உடலா இந்த இடது எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது. பிரம்மா சொல்றத செஞ்சுகிட்டே இருக்கும். இ அ இடது உடல், வலது உடல் வந்து திருமால் சம்பந்தப்பட்டது. ஆற்றல், அறிவு குடுத்து அத வந்து செயற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இதுதான் அந்த கதைகள்ல பார்ப்போம் இல்லையா? பிரம்மாவும், விஷ்ணுவும் சிவபெருமான நோக்கி இவர் மேல போனா, அவர் கீழ போவாரு. அந்த மாதிரி 2 பேரும் தனித்தனியா போயிட்டு அவங்களால பார்க்கவே முடியாம வந்துருவாங்க. அப்ப நம்மளுடைய 2 கண்களும் தனித்தனியா க படைத்தல் தொழிலையும், காத்தல் தொழிலையுமே செய்துகிட்டே இருந்தா, நம்மளால அந்த சிவநிலைய போய் அடையவே முடியாது. அப்ப அந்த 2ம் என்ன செய்யணும்னா, ஒண்ணு சேரணும். ஒரே இடத்த வந்து பார்க்கணும். அப்ப வலது கண்ணும், இடது கண்ணையும் கொண்டு வந்து, நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கக்கூடிய 3வது கண்ண வந்து பார்க்கணும். அதுதான் வந்து லிங்கம். நம்ம நெற்றிக் கண்ல இருக்கக்கூடியது தான் வந்து அந்த லிங்க வடிவமா இறைவன் வந்து அந்த இடத்துல இருக்காரு. இந்த பிரம்மாவையும், விஷ்ணுவையும் நம்ம வந்து ஒண்ணு சேர்த்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம் அப்டின்னா, ஆ பிரம்மா கையில இருக்கக்கூடிய அந்த வாள் வந்து மும்மலத்தையும் அறுத்துவிடும். இந்த விஷ்ணு கையில இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து ஆற்றல குடுத்து நம்மள வந்து அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்திவிடும். அதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த பிரம்மாவும், விஷ்ணுவும் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல இணையும்போது, நம்மளால அந்த சிவனுடைய அருள வந்து பார்க்க முடியும். அப்ப அந்த லிங்கத்தினுடைய குறியீடு என்னன்னா, கீழ இருக்கிறது பிரம்மா, மேல இருக்கிறது விஷ்ணு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. எப்ப அது 2மே இணைந்து ஒரே புள்ளிய நோக்க முடியுதோ, அப்ப வந்து நமக்கு லிங்கமா இறைவன் வந்து நடு நெற்றியில காட்சி தருவாரு. இது 3வது கதை. அடுத்து 4வது பாடல் பார்க்கலாம். 350. தாங்கி 20 தோளும் தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்பு இல் பெருவழி ஆங்கு தெரிந்து அமரா என்று அழைத்தபின் நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே. இப்ப இந்த இடத்துல சொல்ல வர கதை வந்து ராவணனுடைய கதை. ராவணன் வந்து ஒரு கைலாயம் போகும்போது சிவபெருமான பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப நந்தி தேவர் வந்து மானிட பிறவிகள் இதுக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. உள்ள விடல அப்படின்ன உடனே பயங்கர கோவம் அடைந்த ராவணன் வந்து இந்த கைலை மலையவே நான் பேத்து எடுத்துட்டு போயி இலங்கையில வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவார். ராவணன் வந்து மிகப்பெரிய பலசாலிங்கிறனால அவர் வந்து கஷ்டப்பட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சிவபெருமான் வந்து வெயிட் பண்ணுவாரு. அவரு நல்லா மலைய முழுவதுமா தூக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாரு. அவர் தூக்கி முடிக்கிற நேரம் சிவபெருமான் அவருடைய கால் பெருவிரல வச்சு அந்த மலையில ஒரு அழுத்தம் குடுத்த உடனே, ராவணனால அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மலைக்கு கீழ போய் அடப்பட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவரால தாங்கவே முடியாது. அப்புறம் இறைவன் கிட்ட சரணடைஞ்சிருவாரு. என்னுடைய கோபம் வந்து வீணானது. என்ன மன்னிச்சிரு. எனக்கு அருள் குடு அப்டின்ன பிறகு, அவர் அந்த கால எடுத்துட்டு ராவணனுக்கு வந்து அருள் செய்தாரு அப்டிங்கிறது கதை. அதத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இது மூலமா அந்த லிங்கம் என்ன உணர்த்துது அப்டிங்கிறதையும் சொல்ல வராரு. தாங்கி 20 தோளும். ராவணனுக்கு வந்து 10 தலை இருக்கு. அப்ப அவருக்கு எத்தன தோள்பட்டை இருக்கும்? நம்ம ஒரு ஆளுக்கு 2 தோள்பட்டை இருக்குன்னா, 10 தல ராவணனுக்கு 20 தோள்பட்டை இருக்கும். இப்ப தாங்கிய 20 தோளும் அப்டின்னா, அந்த 20 தோள்பட்டைகளாலயும் அவன் வந்து தாங்கி நிற்கிறான். தடவரை அப்படின்னு இங்க சொல்றது வந்து அந்த ஒரு மலை. அந்த அகன்ற மலையை வந்து தாங்கி நிற்கிறான். அவனுடைய முயற்சியால அந்த 20 தோளையும் வச்சுட்டு, அந்த கைலாயம்ங்கிற அந்த அகன்ற மலையை அவன் வந்து தாங்கி நிற்கிறான். ஓங்க எடுத்தவன் ஒப்பு இலி பெருவழி. அத வந்து தன்னுடைய முயற்சியால மேல கொண்டு வரும்போது ஆ ர ரா அவன் ராவணனுக்கு நிகரா யாராலயும் அவ்ளோ பெரிய ஆற்றல் படைத்தவர்களே இல்ல அப்படிங்கிறத உணர்ந்து தான் அவன் ராவணன் அந்த ஒரு செயல செய்திருக்கான். ஆ ஒப்பு இல் இல் பெருவழி. அப்ப அந்த இடத்துல
சிவபெருமான் வந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்திருக்காரு. ஆங்கு தெரித்து அமரா என்று அழைத்த பின் அவருடைய அந்த வலி, அந்த பெருவிரலால அவரு குடுத்த அந்த வலியை தாங்க முடியாமல், அமரா அப்படின்னா என்னால முடியல, கடவுளே என்ன காப்பாத்திரு, இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சொல்லி இறைவன என்று அழைத்த பின், நீங்கா அருள் செய்தான் நின்மலர் தானே. அப்ப நீங்காமல் அவருக்கு ஒரு அருள் வந்து குடுத்திருக்காரு. நீங்கா அருள்னா மிகப்பெரிய ஒரு வரம் வாங்கிட்டா அது அவங்கள விட்டு போகாது இல்லையா? அதே மாதிரி ஒரு நீங்க முடியாத அளவுக்கு ஒரு அருள குடுத்து, நின்மலன் அப்படிங்கிறது எந்த மலங்களும் அற்ற இறைவன் வந்து ஆ ராவணனுக்கு வந்து குடுத்து அவன வந்து காப்பாத்துனாரு அப்படிங்கிறது இந்த கதை. இப்ப இதுல சொல்லக்கூடிய 20 தோளும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய 20 விதமான குணங்கள வந்து சொல்றாங்க. நம்மளுடைய இந்த இந்த உடல் வந்து எப்படி இயங்குதுன்னா, அ இந்த ஐம்புலன்கள் தான். இப்ப நமக்கு வந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த தொடு உணர்வு. இந்த ஐம்புலன்கள் இருக்கிறனால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு கண்ணு தெரியல அப்படின்னா, ஒரு புலன் குறைஞ்சிருச்சு. அதுவே கஷ்டம். காதும் கேட்கல, நமக்கு அந்த நாக்குல சுவையும் இல்ல அப்படின்னா, நம்ம ஜடம் மாதிரி ஆயிட்டோம். அப்ப ஐம்புலன்கள் இல்லாம நம்மளால இயங்க முடியாது. அதே மாதிரி 5 தொழில்கள் செய்யக்கூடிய கருவி நம்ம உடல்ல எது எதுன்னா கைகள். இந்த கைகள் இருக்கிறனால தான் எதனாலும் நாம எடுத்துக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். இது எல்லாமே இந்த கைகள்னால. இப்ப இந்த கைகளுக்கு அடுத்து கால்கள். இந்த கால்கள் இருக்கிறனால தான் நம்ம உடல நம்ம நெனச்ச இடத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டும், வந்துட்டும் இருக்கோம். அப்ப கால்கள் வந்து 2வது தொழில் கருவி. 3வது இந்த வாய். நம்ம ஒரு உணவ உள்ள எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம மனசுல உள்ளத வெளியில பேசுறதா இருக்கட்டும். அந்த 2 தொழில்களையும் செய்யக்கூடியது நம்மளுடைய வாய். அடுத்து எருவாய், கருவாய். எருவாய் அப்படிங்கிறது நம்ம உண்ட உணவு செரிமானமாயி, அது உடலுக்குள்ளே இருந்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அத வெளியில அனுப்பக்கூடிய வேலைய செய்யக்கூடியது எழுவாய். அடுத்து நமக்குள்ள இப்ப நல்லா சாப்பிட்டோம், நல்லா விளையாண்டோம், எல்லாம் பண்ணோம்னா, அடுத்து நமக்குள்ள என்ன உணர்வு வரும்னா, காம உணர்வு வரும். அப்ப அதையும் நம்ம வந்து போக்கிக்கிறதுக்காக குடுத்த அடுத்த ஒரு கருவி வந்து கருவாய். நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள். இந்த 5 புலன்கள், இந்த 5 கருவிகள், இந்த இந்த 10மே கருவிகள். இது வந்து ஞான கருவிகள். இது வந்து கர்மம் செய்யக்கூடிய 5 கருவிகள். இந்த 10 கருவிகள்னால தான் இந்த உடல் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த 10 கருவிகளுக்கும் என்ன இருக்கும்னா, 10 விதமான உணர்வுகள் இருக்கும். இப்ப நம்ம கண்ணால என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ஐ, சி அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? இயர்ஸ் டூ ஹியர், டங் டு டேஸ்ட். அப்ப இந்த ஆர்கன்ஸ் ஒரு பக்கம், அதுல இருந்து வரக்கூடிய சென்சஸ் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த 10 கருவிகள், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 10 விதமான உணர்வுகள். இது 10, இது 10. இது 2ம் சேர்ந்தது தான் 20. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய தாங்கி 20 தோளும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 20 விஷயங்கள். இதுதான் நம்ம உடல வந்து இயக்கிட்டு இருக்கு. அப்ப ராவணன் அப்படிங்கிறது நாம தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 20 விஷயங்கள் தான். இதுதான் அந்த 10 தலை ராவணன் அப்படின்னா, அந்த 10ம் வந்து ஒவ்வொரு விதமான குணங்கள். காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஆசூயை, இரிஷை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய 10 தலைகள். ஒண்ணொண்ணும் போக போக இன்னொரு தலை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த 10 தலை. இந்த 20 தோளும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்த அந்த 20 விஷயங்கள். இது எல்லாமே எங்க இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கு. இது எல்லாம் இருக்கிற வர நமக்கு என்ன இருக்கும்னா, அந்த ஆணவம். என்னால அந்த மலையவே பெயர்த்தெடுக்க முடியும் அப்படின்னு ராவணனுக்கு வந்த ஒரு ஆணவம். அது வந்து என் இடத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு முடியாத சில விஷயங்கள நம்ம மாயையா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்காக வாழ்றது. இந்த ஆணவம், கன்மம், மாயை இதுதான் வந்து அங்க ராவணன் ஆசைப்பட்டது. அந்த மலைய தூக்கி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நம்மளுடைய ஆணவம், கன்மம், மாயை.
இந்த இந்த 20 விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிறனாலதான் நம்மளால இந்த 3 மலங்கள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியல. எப்ப வந்து சிவபெருமான் மனசு வைக்கிறாரோ, நம்ம மேல கருணை காட்டுறாரோ, அப்ப நம்மளால அந்த அதுல இருந்து விடுபட முடியும். அதுவரைக்கும் இந்த 20 விஷயங்களும் என்ன பண்ணுது, எப்படி ராவணன் அந்த மலைக்கு கீழ போய் அகப்பட்டுட்டு அந்த வலியால துடித்தானோ, அதே மாதிரி நம்மளும் இந்த 20 விஷயங்களால அந்த ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தினால நாமளும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சிவபெருமான் மனசு வச்சா நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம வந்து சிவனை போய் அடைந்துரலாம். இதுவும் அந்த லிங்கம் உணர்த்தக்கூடிய ஒரு புராண கதை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கதைகள்ல இதையும் வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த குணங்கள் நீங்கணும்னா அந்த கதையில சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்திய மேல எழுப்பி கொண்டு வரணும். இதுக்கு முந்தின பாடல்ல அந்த 2 கண்களையும் கொண்டு வந்து புருவ மத்தியில வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நமக்குள்ள என்ன வரும்? இந்த எமோஷன்ஸ்லாம் வரும். அதையும் நாம வந்து சிவபெருமானுடைய துணை கொண்டு நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போய் அடுத்து அடையலாம். அடுத்த பாடல் 351வது பாடல். உருவது அரிதண்டி ஒண்மலன் கூட்டி அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்டத் தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. இது என்ன கதைன்னா, அந்த 63 நாயன்மார்கள்ல வரக்கூடிய சண்டீச நாயனாருடைய வரலாற்று கதை தான் இது. அந்த சண்டீசர் நாயனார் கதை என்னன்னு பார்த்துட்டு இத பார்க்கலாம். சண்டீசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழந்தை வந்து இருப்பாரு. அவருடைய அப்பா பெயர் வந்து எச்சதத்தன். அந்த எச்சதத்தன் என்ன செய்வார்ன்னா, மாடுகள் சில அந்த ஊர்க்காரவங்களோட மாடெல்லாம் வாங்கி தன்னுடைய மகன்ட்ட குடுத்து, "நீ போய் மேய்ச்சிட்டு வா" அப்படின்னு சொல்வாரு. இவரு இவரு போய் மேய்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த பசுக்கள் எல்லாமே வந்து ஆ சிவபெருமானுக்கு உகந்தது. அத நம்ம வந்து துன்பப்படுத்தக் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவன் அந்த பசுக்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவான். விட்டுட்டு எந்நேரம் சிவனுடைய நினைப்பா ஒரு மணல்லயே சிவலிங்கம் செஞ்சுட்டு, மாடு மேய்க்க போன இடத்துல அவன் இப்படியெல்லாம் அந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு இருப்பான். ஆ சிவலிங்கம் செஞ்சுட்டு, அந்த அவன் மேய்க்க போன பசுமாடையே பால் கறந்து, அவன் செஞ்ச அந்த லிங்கத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு, இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். அத வந்து ஊர்க்காரவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பால் ஏன் குறையுது அப்படின்னா, இந்த பையன போய் பார்க்கும்போது, இவன் இப்படியெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பாவ கூப்ட்டு, உன் பையன் பாரு இப்படியெல்லாம் செய்றான்" அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பா கோவம் வந்து அந்த பையன போயி திட்ட போகும்போது, அவன் அந்த லிங்கம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். கோவத்துல போய் அந்த மண்ல இருந்த லிங்கத்த வந்து கால வச்சு எத்தி விடுவாரு. எத்தி விட்ட உடனே அந்த சண்டீசன் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக வச்சிருந்த அந்த குச்சிய தான் எடுத்து அவங்க அப்பாவோட கால வந்து தட்ட வருவான். ஆனா அந்த அந்த குச்சி வந்து ஒரு இது ம மால் மருவா மாறி அவங்க அப்பாவோட கால வந்து வெட்டிரும். ஆ வெட்டிரும். அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் வந்து தன் மேல இவ்வளவு அன்பா இருக்காரேன்னு சொல்லி சண்டீசருக்கு வந்து அருள் குடுப்பாரு. அதுதான் அந்த சண்டீச நாயனாருடைய அ கதை. அந்த கதைய தான் இதுல சொல்லி லிங்கத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருவது அரிதண்டி ஒண்மலன் கூட்டி. உருவது அப்படிங்கிறது நம்மளுடைய சீவன். நம்மளுடைய உயிரான சீவன். சண்டீசன் அ அரிதண்டி அப்படிங்கிறது தண்டிங்கிறது தான் இங்க சண்டீசன குறிக்குது. சண்டீசன் அப்படிங்கிறது என்ன பொருள்னா, அந்த தன்னுடைய தகப்பனையே தண்டித்தவர் அப்படிங்கிறது தான் சண்டீசனுக்கான பொருள். ஈசன் அப்படிங்கிறது தகப்பன குறிக்கும். சண்டீசன் அப்படிங்கிறது தகப்பனுக்கே ஒரு தண்டனையை குடுத்த ஒரு ஒரு குணம் படைத்தவன் சண்டீசன். ஒண்மலன் கூட்டி. ஆம்,
ஒன் மணல் அப்படிங்கிறது அந்த ஒண்ணு திரட்டி மணல்களை ஒண்ணு திரட்டி அதை கூட்டி ஒரு லிங்க வடிவமாக செய்து அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்ட தன் தாதை. ஆம், அறுவகை அப்படிங்கிறது அந்த பசுவில் இருந்து பெறக்கூடிய அந்த 6 விதமான பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய், அந்த இது பாலு எல்லாத்தையுமே வச்சு அவர் வந்து ஒரு அபிஷேகம் செய்து ஆஹ் ஐந்தும் ஆட்ட தன் தாதை தெருவகை செய்து சிதைப்ப முனிந்த அந்த அந்த மணலுக்கு அந்த பசுக்களால வச்சு அவர் செய்ததை சிதைப்ப முனிந்த அத வந்து சிதைக்கிறதுக்காக முயற்சி செய்த மறுமழுவால் வெட்டி அந்த அந்த குச்சியை தான் வந்து அவர் நீட்டுவாரு. ஆனா அது வந்து மழுவாலா மாறி அவருடைய காலை வந்து வெட்டிவிடும். மாலை பெற்றானே. அதுக்கப்புறம் சிவபெருமான் இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவருடைய மாலைய போட்டு அவருக்கு அருள் செய்தாரே அப்படின்னு அந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. இதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அந்த மணலை சேர்த்து நாம அவர் லிங்கம் செய்தார் இல்லையா, அதுதான் நாம வரக்கூடிய ஒவ்வொரு பிறவிகளா வந்துகிட்டே இருக்கு. அந்த பிறவிகள் வந்து நீங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஞானேந்திரியமான 5 புலன்களும் வந்து வெளியில போகாம நம்மளுடைய உள்முகமா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்தை நோக்கி அது வந்து திருப்பப்படும் போதுதான் நமக்கு வந்து அந்த ஞான நிலை வந்து கிடைக்கும். அப்படி நம்மளால அந்த அந்த இந்திரியங்களை அடக்கி நம்மளால அந்த சிவனை வந்து உணர முடியல அப்படின்னா நமக்கு அந்த இந்த பிறவி திரும்ப வாய்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் பல பிறவிகள் எடுத்து எந்த பிறவில நம்ம இதே பயிற்சி செய்யறோமோ அப்பதான் நம்மளால அந்த சிவபெருமானை வந்து அடைய முடியும். நமக்குள்ள அந்த சக்தி எழுந்து அந்த லிங்கம் வந்து வெளிவரும் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து சொல்லியிருக்காரு. அப்ப அவரு பண்ண அந்த மணல் லிங்கம் தான் வந்து நம்மளுடைய பிறப்பு. அந்த லிங்கத்தினுடைய குறியீடு நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்மளுடைய ஐம்புலன்கள் வெளியில செல்றதுதான். அப்படி இல்லாம அதை தடுத்து நம்மளுடைய மூச்சு பயிற்சி மூலமா அதை அறுத்து விட்டு அதை வெளியில போக விடாம பயிற்சி பண்ணி அதை தடுத்துட்டு நம்ம உள்ள கொண்டு வரும்போது அந்த சிவபெருமானே நமக்கு வந்து காட்சி தருவார். அதுதான் இந்த கதை. அடுத்து கடைசி கதை 6வது கதை பார்க்கலாம். பாடல் 352வது பாடல். ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருந்து தாம் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடு இல் புகழோன் எழுக என்றானே. இது வந்து அந்த நமசிவாய மந்திரம் தான் அந்த லிங்கத்தினுடைய குறியீடு அப்படிங்கிறது இந்த பாடல். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும் போது இறைவன் வந்து இறங்கி வந்தார் அப்படிங்கிறது இந்த கதை. இப்போ முதல் கதை எப்படி அந்த குண்டலினி சக்தி மேல எழும்பும் அப்படிங்கிறது லிங்கத்தினுடைய குறியீடு. 2வது கதை ஆணவம் கண்மம் மாயை 3ம் அழிந்தாதான் அந்த லிங்கம் உயர்ந்து மேல வரும் அப்படிங்கிறது அடுத்த கதை. அடுத்து நம்மளுடைய 2 கண்கள் பிரம்மா விஷ்ணுவையும் கொண்டு வந்து புருவ மத்தியில நிப்பாட்டும் போது அந்த லிங்கம் வெளிப்படும். அது 3வது கதை. அடுத்து எப்படி ராவணன் 20 குணங்கள் நம்ம கிட்ட இருக்கிறத அழிச்சாதான் அடுத்த நிலை கிடைக்கும். அது ஒரு கதை. அடுத்து பிறவிகள் அந்த லிங்கம் எழுந்து மேல வரல அப்படின்னா நமக்கு அடுத்து பிறவிகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பிறவிகள் வரக்கூடாது அப்படின்னா ஐம்புலன்களையும் நம்ம உள்முகமாக செலுத்தணும். இது 5வது கதை. இப்ப இது எல்லாத்துக்கும் எது துணை செய்யும்? நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம், உட்கார்ந்து நமசிவாய மந்திரம் மட்டும் சொன்னாலே போதும், கீழே இருக்கிற குண்டலினி சக்தி மேல வந்துரும் அப்படின்னு சொல்றது 6வது கதை. பார்க்கலாம். ஓடி வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள்.
தேவர்கள் வந்து சிவபெருமான் கிட்ட அவங்களும் பலவிதமா எதேதோ பயிற்சி பண்றாங்க, பார்க்கடலை கடையிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி இறைவனை அடைய முடிகிறது அப்படின்னு தெரியல. அப்ப அவங்க எல்லாம் சிவபெருமான் கிட்டே போய் சரணடைந்துட்டாங்க. எப்படி செய்யறது அப்படின்னு. வாடி முகமும் வருந்து தாம் சென்று அவங்க வந்து வேற வழியே இல்லாம இறைவன் கிட்ட அடைக்கலம் வருந்து அவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்களுக்காக வருந்தி இறங்கி சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட அவ அப்ப அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவா நம அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா சிவபெருமானுக்குரிய அந்த மந்திர சொல் வந்து நம சிவய. இந்த இத வந்து சொல்லி கும்பிட ஈடு இல் புகழோன் ஈடு இணையற்ற அந்த புகழோன் ஆகிய இறைவன் எழுக என்றானே, நமக்குள்ள இருந்து அவன் எழுந்து மேலே வருவான். இதுதான் அந்த லிங்கத்தினுடைய குறியீடு. அப்ப கீழே இருந்து மேல வரணும் அப்படின்னா நாம சிவய சொன்னோம்னா கீழே இருக்கிற அந்த குண்டலினி சக்தி மேல எழுந்து வரும்போது நம்ம அந்த சிவபெருமானை வந்து அடைந்திடலாம். இது இத்தனை 5 விதமான கதைகள் சொல்லிட்டு 6வது கதையில ரொம்ப எளிமையான விஷயம் நமசிவாயம் சொல்லி இறைவனை மனசுக்குள்ள நம்ம பூஜித்தாலே போதும், அந்த இறைவனை அடைந்திடலாம். இது லிங்கம் உணர்த்தக்கூடிய 6வது புராண கதையா சொல்லியிருக்காரு. இதோட முடிந்தது. அடுத்த தலைப்பு வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நம சிவாயம் மட்டும் சொன்னாலே இதாயிருமா பிரியா? ஆமா, நம சிவாய. அதை வந்து மெடிடேட் பண்ற மாதிரி சொல்லணுமா? அதுவும் அடுத்து சொல்லுவாரு. இது எல்லாமே சிம்பிளா நமசிவாய போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து அதை எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் அடுத்த மந்திரங்கள்ல சொல்லுவாரு. சிவாயன் வராதுங்கக்கா, சிவயவ குறில் எழுத்து வரும். புரியுது. ம். இச்சும் வராது. சில நேரம் நம்ம நமச்சிவாயா வா சொல்லி நம சிவாய. நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.